Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. ஓகே, இன்றைக்கி நம்மளோட ரமதான் 2026 நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். இந்த ஒரு நைட்டில் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ரொம்ப ரொம்ப அல்லாஹ்க்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்த முடியாத ஒரு நெகிழ்ச்சி மனசில். அது கூட ரமதானை என்டர் பண்ண போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மெசேஜ் எதுக்காக, ஃபஸ்ட் நம்ம அல்லாவை நிறைய ஷுக்கர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செஷனை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளோட MSA அகாடமியில் குரான் டீச்சர் ட்ரைனிங் லான்ச் பண்ணது லாஸ்ட் ரமதானில். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ் ரொம்ப என்னோடய ஹார்ட் கிராட்டிடியூட் அண்ட் ஷுக்கர் இருக்கு அல்லாஹ்க்கு. இந்த ஒரு பாதையில் நம்மளை கொண்டு போனதுக்கு, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண எல்லாருக்காகவும் எல்லாரோட தரப்புலையும் அல்லாஹ்க்கு நான் பெரிய ஷுக்கர் கொடுத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இதே மாதிரி ஒரு கைடன்ஸ் அல்லாஹ் வந்து நமக்கு இன்னும் தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்துட்டு வரணும். எனக்கும் என் கூட என்னோடய கம்யூனிட்டி இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்கணுன்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் MSA அகாடமியோட கம்யூனிட்டின்னு நான் ஏன் சொன்னேன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து லாஸ்ட் ரமதானில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் 219 என்ரோல்மெண்ட் எனக்கு குரான் டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் அது கூட ஆடட் அட்வான்டேஜாக 170 ஸ்டூடெண்ட்ஸ் அரபிக் கேலிகிராஃபி கோர்ஸ் என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. Alhamdulillah. May Allah bless everyone, each and every one of you, inshallah. And inshallah by 2027 inshallah இது வந்து இன்னும் ஒரு நல்ல நம்பரில் இது மல்டிப்ளை மேபி ஒரு 100x வரைக்கும் இந்த நான் மென்ஷன் பண்ண நம்பர்ஸ் வந்து இன்னும் க்ரோ ஆகும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் நீயத்தும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ண ஒரு சிஸ்டர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்டி தேங்க்ஸ் அண்ட் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அண்ட் இன்ஷால்லா ஏன் இதனால் ஸோ மெனி ஹார்ட்ஸ் கனெக்டட் டு குரான் அண்ட் அரபிக் லாங்குவேஜ் த்ரூ கேலிகிராஃபி. மே அல்லாஹ் கிராண்ட் சக்ஸஸ் இன் திஸ் ஜேர்னி. எல்லாருக்குமே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த ஒரு ஜேர்னியில் கொடுக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்ஷால்லா நம்ம வந்து இந்த ஒரு நல்ல ஒரு மாதத்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். வித் தட் செட் நம்ம வந்து இதை எப்படி முன்னாடி கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், நம்ம கொஞ்சம் பிளானிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அ டெய்லி ரொட்டீன் allocating time for Quran recitation and practice and very clear weekly goals. ஓகே, நம்ம வந்து ரொம்ப கிளியரான சின்ன ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் இது பண்ணுவோம், செகண்ட் வீக்கில் இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியாக ஒரு நோட் புக் கீப் பண்ணி டெய்லியே நம்ம என்ன பண்ணணும், டெய்லி எவ்வளோ குரான் ரிசைட் பண்ணணும், எவ்வளோ திக்கர் பண்ணணும், எவ்வளோ தொழுகைகள் அடிஷ்னலாக தொழுகணும், நம்மளோட வீட்டோட ஒர்க்கும் இபாதத்தும் மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளான் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன மைல்ஸ்டோன்ஸ் வச்சு எவ்ரி வீக்கு நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கா, எவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதை ட்ராக் பண்ணி நம்ம ஒரு பிளானிங்கோடு இந்த ரமதானை வந்து ஃபார்வர்டாக கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எல்லாருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு பிளான்டு ரமதானாக நம்ம இந்த ரமதானை பார்க்கணுன்னு எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஷால்லா ட்ராக்கிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 30 minutes
எல்லா சலாக்கு அப்புறமும் எல்லா தொழுகைக்கு அப்புறமும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து குரானுக்காகன்னு நம்ம டெடிகேஷனாக வச்சுக்கலாம். அண்ட் தென் 15 minutes ஃபார் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஜேர்னலிங். நம்ம ஜேர்னலிங்னால் நம்ம ஒரு டைரியிலையோ ஒரு நோட்புக்லேயோ நம்ம எழுதணும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எழுதலாம். நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை ஹிப்ஸ் பண்ணலாம், ஒரு ஆயத்தை ஏதாச்சும் படித்து அதோட அர்த்தம், ஒரு சூறாவோட அர்த்தம், ஒரு சூறா ஹிப்ஸு. ஸோ நம்மளோட கேப்பபிலிட்டி தகுந்த மாதிரியும் நம்மளோட பிளானிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஜேர்னலிங்னால் எழுதி ரெக்கார்டிக்கலாக வச்சு நம்ம ஃபார்வர்டாக கொண்டு போகலாம். ஓகே, ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணி நம்ம எழுதி கொண்டு போகும்போது அதோட அவுட்கம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் டைரியில் இந்த மாதிரி நோட் பண்ணலாம், இல்லை டிஜிட்டலாக ட்ராக்கிங் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மார்க்கிங் ஆஃப் டெய்லி வில் ஹெல்ப் யூ மீட் த கோல். டெய்லி நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி டிக் பண்ணி போகும்போது நம்மளால் அந்த கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், கிட்ஸ் எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து அவங்களும் அந்த ஆக்ஷன்ஸை பண்ணுறதுக்கான ஒரு ரோல் மாடலாக நம்ம எல்லாம் இருக்கலாம். அடுத்தபடியாக உள்ளது அப்புறமா நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில். அண்ட் தென் அந்த ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல நம்மளோட நீயத்தை வந்து எப்போவுமே ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஓகே, எவ்ரி டைம் நம்ம வந்து நம்ம நீயத்தை வந்து ஃபைனலாக நம்ம வந்து அல்லாவோட ஒரு திருப்தியை அடையிறதுக்காகவும் நம்மளோட தக்வாவை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு மாதம். ஓகே, இட்ஸ் அபவுட் பேஷன்ஸ். இறை நம்பிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக்கிறதுக்காகவும் திண்மைகளை விட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் நன்மைகளை அதிகமாக செய்கிறதுக்காகவும் உள்ள இந்த ஒரு மாதத்தை வந்து நம்ம நீயத்துகளை வச்சு நல்லா இன்னும் பியூராக ஸ்ட்ராங்காக ஆக்கணுங்கிறது நம்மளை ஃபோக்கஸ்டாக வைக்கும். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ நம்மளோட ஃபோக்கஸை இதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு அதிகமாக நம்மளோட நீயத்துக்களை வந்து கரெக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஸ்மால் ரிமைண்டர்ஸ் நீங்களும் உங்கள் சப்போர்ட்டிவாக உங்கள் குரூப்பில், உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் உங்களோட சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஒரு டீமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த செஞ்சு பவர்ஃபுல்லாக முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் அடுத்தபடியான ஒரு விஷயம் வந்து சேரிட்டி. இன்ஷா அல்லாஹ் சேரிட்டி அண்ட் அதை வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது இந்த ஒரு மாதம் வந்து சேரிட்டிக்கான ஒரு மாதம். நம்மளோட ஜக்காத்தை வந்து நம்ம நிறைவேற்றலாம். அது இல்லாமல் அதிகபட்சமாக சதக்காக்கள் அதிகமாக கொடுக்கலாம். ஈவன் ஸ்மால் ஆக்ஷன், சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் சரி, வெரி ஸ்மால், அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட பெரிய நியத்தோடு நம்ம அதை செயல்படுத்தினோன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி இம்பேக்ட்ஃபுல். அதே மாதிரி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கன்சிஸ்டன்சியோடு அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சால் அதுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஸோ நம்ம வந்து ஒரு பிளெஸ்டான ஒரு பரக்கத்தான சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை துனியாலையும் அண்ட் ஆஹிராலையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதோட ஃபர்கிவ்னஸை, அதாவது பாவம் மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தலாம். நம்மளும் அடுத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணலாம். ஓகே, எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ணி நம்ம ஃபர்கிவ் பண்ணால் நம்ம ஹீலிங் கிடைக்கும். நம்ம மனசுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். யாரை பற்றின கோவமோ வெறுப்போ மைண்டில் வச்சுட்டு மனசில் வச்சுட்டு நம்ம வந்து ரமதானில் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். எதுனாலும் நம்ம அல்லாஹ்க்காக மன்னிச்சு we are gonna focus completely in our இபாதத் அண்ட் our success இன்ஷால்லா. ஃபைனல் ரிமைண்டர், நம்ம எல்லாருமே ஒரு லட்சத்தை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி போகிறோம். ஸோ அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வண்டர்ஃபுல் மந்தில் கன்சிஸ்டன்ஸாக சின்சியரிட்டியோட அல்லாஹ்வை வந்து நம்ம வந்து அல்லாஹ்க்கு கொஞ்சம் க்ளோஸாக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் அதிகமாக பண்ணலாம். ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அதாவது உறுதியாக அதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ரமதானில் ஆரம்பிக்கிறோமோ கடைசி நாள் வரைக்கும் நம்ம அதே ஒரு சக்ஸஸோட அதே ஒரு உறுதியோடு நம்ம பண்ணலாம். அண்ட் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் சக்ஸஸாக இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லோரும் ரிமைண்டர்ஸ் கொடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு மாதம் வந்து எல்லாருக்கும் பெரிய ஒரு
வெற்றியாக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட லைஃப்பில் எத்தனை ரமதான் இன்னும் இருக்குதுன்னு தெரியல. இது நம்மளோட கடைசி ரமதான்ங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எப்போவுமே நம்ம இபாதத் பண்ணணும். ஸோ அதை எல்லோரும் மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மாதத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோடய ஃபைனல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த ஒரு நோட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் பிளான் 50K க்ரோத் பிளான் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதோட போஸ்டரும் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அது ஏன் நான் இதை உங்ககிட்ட இந்த மெசேஜ் கூட சொல்கிறேன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இதை அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் ரமதானில் அல்லாஹ் வந்து என்னை ஒரு ஸ்டெப் எடுக்க வச்சான். அதை கொண்டு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் என் பின்னாடி இப்போ இருக்கீங்க. அப்போ இந்த ரமதானில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். உங்களெல்லாம் என் கூட அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலையும் என்னை ட்ரஸ்ட் பண்ண பீப்புளுக்கு, என்னை ட்ரஸ்ட் பண்ணி எப்படி இந்த எம்எஸ் அகாடமிக்குள்ளே வந்தீங்களோ, இதே ஒரு ஜேர்னியை உங்களுக்கு இன்னும் பெருசாக இன்னும் பவர்ஃபுல்லாக அடுத்த ரமதானுக்குள்ளே உங்களுக்கு ஆக்கி கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப சின்சியராக சீரியஸாக இருக்கேன். ஸோ அதனால் உங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறேன். ஒரு ஃபில்அப் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண பிறகு நம்ம இந்த ஒரு க்ரோத் ஜேர்னியை நான் ஒரு 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் செலக்ட் ஆனவங்களை வச்சு நான் இதை வந்து அவங்கள ஒரு மந்த்லி 50K ஏர்ன் பண்ணுற ஒரு லெவலுக்கு நான் கொண்டுட்டு போகணுங்கிற என்னோட ஒரு நியத்து இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லோரும் இந்த ஒரு போஸ்டரை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க திருப்பியும் நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் இதோட வீடியோடது, அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். இது ஒரு கோர்ஸ் கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஸ்கேலிங் சிஸ்டம். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப ஒரு ஸ்மால் இன்கம்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நவ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. இப்போ நான் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன் பியாண்ட் உங்களோட க்ரோத்துக்காக. அண்ட் எனக்கு தெரியும், நான் உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஐ பிலீவ் இன் யூ பீப்புள். ஸோ நீங்கள் உங்களால் பெரிய இம்பேக்ட் கொண்டு வர முடியுங்கிறது நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். So Jazakumullah khairan kaseera all the sisters for watching this, and let's all have a blessed Ramadan with forgiveness. Allah வந்து இந்த ரமதான் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ரமதானாக ஆக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.